அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி அமெரிக்க புனைகதை எழுத்தாளர் ரே பிராட்பரி, அமெரிக்காவின் பிரபல புனைகதை எழுத்தாளர் ரே பிராட்பரி பிறந்த தினம் என்று அமெரிக்காவின் இலினாய்ஸ் மாநிலம் வாஹிகன் நகரில் 1920ஆம் ஆண்டு ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்ட காலத்தில் பிறக்கிறாரு. தந்தை லயன்மேன், அத்தை ஏராளமான சிறுகதைகளை படித்து காட்டுவார். அதனால் சிறு வயதிலேயே புத்தகம் படிப்பதிலும் கதைகள் மீதும் அலாதி ஆர்வம் உண்டானது. ரேடியோவில் கதை கேட்டு பிறகு அதை அப்படியே தன் பாணியில் எழுதி பார்ப்பார். இளம் பருவத்திலேயே ஏராளமான சாகச கதைகள், அறிவியல் புனைகதைகளை படித்தார். தான் ஒரு எழுத்தாளராக வேண்டும் என்பது 12 வயது முதல் 13 வயதில் அவர் எடுத்த முடிவு. தான் படைக்கும் ஹீரோக்கள் மங்காத புகழ் கொண்டவராக விளங்க வேண்டும் என்பது அவர் விருப்பம். குடும்பம் 1934இல் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு குடியேறியது. கல்லூரிகளுக்கு சென்று படிக்க குடும்ப வருமானம் இடம் தரவில்லை. வாரத்தில் 3 நாட்களுக்கு உள்ளூர் நூலகத்துக்கு சென்று விடுவார். இப்படி 10 ஆண்டுகள் செய்திருக்கிறார். நூலகம்தான் என்னை வளர்த்தது என்று அவரே கூறியுள்ளார். H.G. வெல்ஸ் மற்றும் ஜூல்ஸ் வெர்ன் மற்றும் எட்கர் ஆலன் போ போன்ற புகழ்பெற்ற எழுத்தாளர்களின் படைப்புகளை படித்தார். வருமானத்துக்காக பத்திரிகை விற்றார். முதலில் திகில் கதைகள் எழுத ஆரம்பித்தார். 1938இல் இவரது முதல் சிறுகதை பத்திரிகையில் வெளிவந்தது. அடுத்த ஆண்டு அப்பத்திரிகையின் 4 இதழ்களிலும் அனைத்து படைப்புகளையும் இவரே வெவ்வேறு பெயர்களில் எழுதினார். முழுநேர எழுத்தாளராக 1943இல் மாறினார். டார்க் கார்னிவல் என்ற இவரது முதல் சிறுகதை தொகுப்பு 1947இல் வெளிவந்தது. ஏ சவுண்ட் ஆஃப் தண்டர் மற்றும் தி வெல்ட், ஆல் சம்மர் டே ஆகிய சிறுகதைகள் பிரபலமானவை. அறிவியல் புனைகதை, திகில் என பல்வேறு பாணிகளிலும் கதைகள் எழுதினார். கவிதைகளையும் படைத்திருக்கிறார். 1950களில் இவரது பல கதைகள் ஈசி காமிக்ஸ் நிறுவனத்தால் படக்கதைகளாக வெளியிடப்பட்டன. தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கான திரைக்கதையையும் இவரே எழுதினார். 1953இல் வெளியான இவரது ஃபாரன்ஹீட் 451 புதினம் உலக புகழ் பெற்றது. தி மார்ஷியன் கிரானிக்கல்ஸ், தி இல்லஸ்ட்ரேட் மேன், சம்திங் விக்கெட் திஸ் வே கம்ஸ் ஆகியவையும் குறிப்பிடத்தக்க படைப்புகள். இவரது பல கதைகள் திரைப்படங்களாக, தொலைக்காட்சி படங்களாக, தொடர்களாக தயாரிக்கப்பட்டு மேலும் புகழ் பெற்றன. அமெரிக்க தேசிய கலைப்பதக்கம், சிறப்பு புலிட்சர் பரிசு, எம்மி விருது உட்பட பல விருதுகள் மற்றும் பரிசுகளை பெற்றிருக்கிறார். செவ்வாய் கிரகத்தில் அமெரிக்காவின் கியூரியாசிட்டி ரோவர் வாகனம் தரையிறங்கிய இடத்துக்கு பிராட்பரி லேண்டிங் என்று இவரது பெயர் வைக்கப்பட்டுள்ளது. தினமும் பல மணி நேரம் எழுதுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஏறக்குறைய 600 சிறுகதைகள், ஏராளமான கவிதைகள் மற்றும் கட்டுரைகள், சிறைக்கதைகள், நாடகங்கள் எழுதியிருக்கிறார். எழுத்தையே வாசித்து வந்த ரே பிராட்பரி 91 வயசு 2012இல் மறைந்தார். மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை, அமெரிக்க புனைகதை எழுத்தாளர் ரே பிராட்பரி. அமெரிக்காவின் பிரபல புனைகதை எழுத்தாளரான ரே பிராட்பரி ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு பிறந்திருக்கிறார். சும்மா இருக்க மாட்டாம மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. இவரை நம்ம சந்திச்சிருக்கிறோம். அமெரிக்காவின் இலினாய்ஸ் மாநிலம் வாஹிகன் நகரில் 1920இல் பிறந்தவர். 2012 2K கிட்ஸ் பிறந்த பிறகுதான் மறைந்திருக்கிறாரு. 1938இல் இவரது முதல் சிறுகதை பத்திரிகையில் வெளிவந்தது. அடுத்த ஆண்டு அப்பத்திரிகையின் 4 இதழ்களிலும் அனைத்து படைப்புகளையும் வெவ்வேறு பெயர்கள் எழுதியிருக்கிறார். சில பேர் ஒரே பேரை வச்சுக்கிட்டு நம்ம எழுதி அனுப்புவோம், போடவே மாட்டாங்க. பட் வெவ்வேறு பேரில் நம்ம போட்டோன்னா அதை போட்டுருவாங்க, பத்திரிக்கை வந்துடுது. அந்த மாதிரி திருட்டுத்தனமாக இதெல்லாம் திருட்டுத்தனமோ ஒரு புதிய ஆளுமைத்தனமோ என்னன்னு சொல்லி தெரியல. அது புதிய ஆளுமைத்தனம் கூட சொல்லலாம். அப்படி செஞ்சு வெற்றி வாகை சூடியிருக்கிறார். அவரை சந்தித்த மகிழ்ச்சியோட
இந்த நாளை நாம் நினைவு கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.